ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தன்னார்வலர்கள் கவனத்திற்கு ஏன்னா நிறைய தன்னார்வலர்கள் காலை உணவு திட்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இல்லம் தேடி கல்வி முடிஞ்ச மாதிரி காலை உணவு திட்டமும் முடிஞ்சிருமா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வெறும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற ஒரு திட்டம் மட்டும் இல்லை. இது மாணவர்களுடைய பசியை போக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை வழங்குது. அது மூலமாக அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய உயரத்தை அடைவாங்க. ஸோ அவங்க உயரத்தை அடைஞ்சாங்கன்னா இது நம்மளுடைய மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை தான். ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு தேவையில்லை. அதனால் இது வந்து ஒரு நிரந்தர திட்டமாக தான் இப்பொழுது வரைக்கும் பார்க்கப்படுது. ஒருவேளை ஆட்சி மாறினாலும் சரி, இதே ஆட்சியே தொடர்ந்தாலும் சரி, காலை உணவு திட்டத்தை வந்து தற்காலிக திட்டம்னோ இல்லை வந்து ஒரு திட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிலாம் இதை வந்து ஆரம்பிக்கலை. இதை திட்டத்தை ஆரம்பித்தப்பவே ஒரு அரசு பள்ளி குழந்தை வந்து காலையில் சத்தான உணவை சாப்பிட்டு உற்சாகமாக படிக்கணும், அது மூலமாக அந்த மாணவன் அல்லது மாணவியினுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு நிரந்தரமான வளர்ச்சியை தான் நம்மளுடைய மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் கொடுக்கும். ஸோ இந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு காரணமுமே இல்லை. ஸோ இப்போது வரைக்கும் இது ஒரு நிரந்தர திட்டமாக தான் செயல்படுத்தப்பட்டு வருது. அதே போல் இந்த திட்டம் வந்து நம்ம தமிழக அரசினுடைய அரசாணை மூலமாக முறைப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில், அதாவது வரவு செலவு திட்டம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிப்ரவரி மார்ச்சில் போடக்கூடிய அந்த திட்டத்தில் தனியாக இதுக்குன்னு சொல்லி நிதியை ஒதுக்கிட்டு வராங்க. முதல்ல சில மாநகராட்சிகளில் தான் தொடங்கினாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா அரசு பள்ளிகள்லையும் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வெற்றிகரமாக விரிவுபடுத்தப்பட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த காலை உணவு திட்டமானது விரிவுபடுத்த போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இந்த திட்டம் ஸ்ட்ராங்காக தொடரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இதுக்கு வந்து 3 விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வராங்க இல்லைங்களா, அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. பள்ளி வருகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இடைநிற்றல் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அதனால் பிள்ளைங்க பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. காலையிலையும் சாப்பாடு போடுறாங்க அண்ட் மதியத்துலேயும் சாப்பாடு கிடச்சிருது. அதே போல் ஊட்டச்சத்து குறைபாடு இப்போது வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுனா அது ஊட்டச்சத்து தான். அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குறதுக்கு இந்த காலை உணவு திட்டம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. 2வது விஷயம் இது. 3வது விஷயம், மாணவர்கள் பசி இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் கிளாஸில் உட்காந்து படிக்கிறப்ப அவங்களால நல்லா கவனிக்க முடியும் நடத்தக்கூடிய பாடங்களை. ஸோ இது வந்து நிறைய ஆய்வுகளை நமக்கு தெரிவிச்சிருக்கிற விஷயம். ஸோ அதனால் பள்ளியோடைய வருகை அதிகரிச்சிருக்கு, பள்ளிக்கு மாணவர்களினுடைய வருகை அதிகரிச்சிருக்கு, ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கப்பட்டிருக்கு, கல்வியில் பெரிய வளர்ச்சியை நம்ம எதிர்காலத்தில் காண்போம் அப்படின்னு சொல்லி இந்த 3 காரணத்துக்காக தான் ஸ்ட்ராங்காக இந்த காலை உணவு திட்டத்தை நிரந்தரமான திட்டமாக தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அரசுடைய கொள்கை முடிவுபடி இந்த திட்டத்தை தொடர்ந்து மேம்படுத்துவாங்களே தவிர நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லணும். 100% இல்லை. உண்மையாகவே சொல்லணுன்னா வர காலங்களில் இந்த திட்டத்தை 5வதுக்கு மேலே உள்ள மாணவர்களுக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை கொண்டுட்டு போகிறாங்களே தவிர, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு, கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு, அதனால் இதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி எந்த அரசுமே நிறுத்த மாட்டாங்க. மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய வரவேற்பை இது பெற்றிருக்கு. அதே போல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கியிருக்கு. இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறது தான் எந்த ஒரு அரசுக்கும் நல்ல பேரை கொடுக்கும். ஸோ இந்த திட்டம் நிரந்தரமான திட்டமாகவே நல்லாவே தொடரும் அப்படிங்கிறத தன்னார்வலர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. இல்லம் தேடி கல்வி மாதிரி நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் யோசித்தாங்க. கண்டிப்பாக இல்லை. ஈவன் இல்லம் தேடி கல்வி கூட இப்போது தற்காலிகமாக தான் இதை நிறுத்தியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.